மக்களே, ஈஸியாக ஒரு ராகி மால்ட்டும் பாதாம் மிக்ஸ்னு பார்த்துடலாமா? நீங்கள் வீட்டில் என்னென்ன நட்ஸ் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே எடுத்து நம்ம சிம்மில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கருக விடக்கூடாது. நான் வந்து 1 கப் ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த நட்ஸு போட்டிருக்கேன். பாதாம் வந்து தோல் எடுத்தது தான், ஏன்னா பாதாம் மிக்ஸுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சிம்மில் வச்சு எல்லாமே வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பாதாம் மிக்ஸுக்கு வந்து சர்க்கரை, 1 கப் சர்க்கரை, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்திக்கலாம். நான் நிறைய சேர்த்தலை, அதுக்காக தான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிடணும். பாதாம் வந்து நான் ரொம்ப ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதனால் கொஞ்சம் எண்ணெய் வந்துருச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க. இதை பாலில் நல்லா கொதிக்க வச்சு குடித்தா குழந்தைகளுக்கு நல்லது, பெரியவங்களும் குடிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.